10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.11 பார்க்க போகிறோம். ஒரு கிவன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிவன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட் காஸ்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கிவன் கண்டிஷன்ஸ் மட்டும் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் ப்ரூஃபில். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இதை ஃபைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டிங்க அப்படின்னா கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு இது பி அப்படின்னா இது 1/p. ப்ளஸ் வந்தால் பின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் வந்து அதோட ரெசிப்ரோக்கல் 1/pன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 + 2. அப்போ இந்த லெஃப்ட் சைடு ஆட் பண்ணோம்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ இந்த ரெண்டு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி நமக்கு இந்த ரெண்டு வந்துடும். கொசிகன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா. அப்போ 2 டைம்ஸ் வரனால 2 கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு ஆட் பண்ணுறோம் p + 1/p அப்படின்னு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு டினோட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்த ஈக்குவேஷன் 1 - 2ன்னு போடுறோம். அப்போ இதை செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் போட்டோம்னா இங்கே மைனஸ் வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். அப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸும் கேன்சல் ஆகி இது ப்ளஸ்ஸு. இப்போ 2 காட் தீட்டா என்ன வந்துடும், நமக்கு 2 காட் தீட்டா வந்துடும். அப்போ 2 காட் தீட்டா ஈக்குவல் டு பாருங்கள் மைனஸ் பண்ணுறதுனால p - 1/p. இது ஈக்குவேஷன் 4ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரூஃபில் பாருங்கள் காஸ் தீட்டான்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 4 மேலே போட்டு 3 கீழே போட போகிறோம். அதாவது டிவைட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 / 3ன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 / 3 which implies that இதை மேலே எழுதுங்க 2 cot theta / 2 cosecant theta ஈக்குவல் டு அடுத்தது இதை நம்ம ரைட் பண்ண போகிறோம். இது p - 1/p / p + 1/p அப்படின்னு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுங்க. அப்படி எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், p காமனாக வந்துடுமா, p × p p² - 1. அதே மாதிரி தான் இதுவும் p காமனாக வந்துடும், p × p p² + 1. ஸோ இந்த டினாமினேட்டரையும் இந்த டினாமினேட்டரும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ அடுத்தது இந்த 2வும் இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகும். காட் தீட்டாவோட ஃபார்முலா இங்கே என்ன நோட் பண்ணி வச்சுருக்கேன், காஸ் பை சைன் தீட்டா. அதை ரைட் பண்ணுங்கள். இப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஒரு டிவைடிங். கொசிகன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன நோட் பண்ணியிருக்கோம், 1/sin தீட்டா. 1/sin தீட்டா ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன இருக்கும் p² - 1 டிவைட் பை இந்த டினாமினேட்டர் என்ன இருக்குது p² + 1 இருக்குது. பாருங்கள் இந்த டினாமினேட்டரில் sin தீட்டா இருக்குது, இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குது sin தீட்டா இருக்குது. இப்போ காஸ் தீட்டா டிவைடட் பை 1 என்ன வந்துடும், காஸ் தீட்டா ஈக்குவல் டு p² + 1 டிவைடட் பை -1 டிவைடட் பை p² + 1. ஸோ அப்போ நமக்கு பாருங்கள் ப்ரூஃபில் என்ன வந்திருக்கு, p² - 1 டிவைடட் பை p² + 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு p² - 1 டிவைடட் பை p² + 1. ஸோ அப்போ நமக்கு ப்ரூஃப் கிடச்சனால ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.